தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். லைலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு திமுகவுக்கு பின்னடைவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். லைலா கல்லூரி மாணவர்கள் 80,000க்கும் அதிகமான பொதுமக்களை சந்தித்து கருத்து கணிப்பு நடத்தியுள்ளனர். இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஒரு பின்னடைவை தருகிறது. அதாவது, கருத்து கணிப்பில் முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் முதலிடத்தை பெற்றாலும், நடிகர் விஜய் 2வது இடத்தை பெற்றாலும் கூட வாக்கு சதவீதத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்துள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் 53% வாக்குகள் பெற்ற திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 46% வாக்குகளை பெற்றது. தற்பொழுது அதைவிட குறைவான வாக்கு சதவீதத்தை திமுக பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. 30% வாக்குகளைத்தான் திமுக கூட்டணி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. திமுக வாக்கு சதவீதத்தில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலம் இருக்கின்றன. இன்னும் பல சம்பவங்கள் அரங்கேறலாம். அவை திமுகவுக்கு எதிர்மறையாக அமையுமானால் திமுகவின் வாக்கு சதவீதத்தில் மேலும் ஒரு பெரிய பின்னடைவை தரும். அப்பொழுது திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் முதலிடத்தை பெற்றாலும் கூட அது வாக்கு சதவீதத்தில் மிகப்பெரிய பின்னடைவை தந்துள்ளது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுகவின் நிர்வாக சீர்கேடான ஆட்சிதான் காரணம் என்று தெரிய வருகிறது.